ஒரு பேசேஜ் வந்து எத்தனை டைம் எழுதுறது ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேசேஜ் நான் என்னோட அன்னோன் மாதிரி எழுதி பார்த்தது. இந்த சிம்பிளை வந்து அடையாளமாக வச்சுக்கோங்க. இந்த பேசேஜ் நான் எத்தனை டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நியர்லி ஒரு 13 to 15 டைம்ஸ் வந்து இந்த பேசேஜ் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த பேசேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. ஸ்பீடு வரல, அதுக்கப்புறம் சில ஸ்ட்ரோக் வந்து பர்ஃபெக்டாக வரல, அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்பீடு வந்து இந்த பேசேஜுக்கு கரெக்டாக இல்லை. ஸோ அவ்வளோ டைம் எழுதினேன். இது வந்து ரெண்டாவது பேசேஜ். இதுவும் ஒரு 15 to 20 டைம்ஸ் கிட்டே எழுதி பார்த்துருப்பேன். ஒரு பேசேஜ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ டைம் எழுதுறோன்றது முக்கியம் கிடையாது. அதை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக எழுதுறோன்றது தான் முக்கியம். பர்ஃபெக்ஷன்ஸ்னால் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, ஒரு ஸ்ட்ரோக் கூட ஒமிட் ஆகக்கூடாது, ஸ்க்ரிபிள் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து படிக்கும்போது ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த பேசேஜ் வந்து நீங்கள் கரெக்டாக முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் பேசேஜ் போகணுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேஸையும் ஹைலைட் பண்ணி எழுதி பார்த்து அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி எத்தனை டைம் எழுதுறோன்றது முக்கியம் கிடையாது, எப்படி எழுதுறோன்றது தான் முக்கியம். ஸோ எல்லோரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் வரப்போகுது. பாய்.